அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் பார்க்கக்கூடிய ஆசனா வந்து குப்த பத்த கோணாசனா. குப்தனா அப்படியே கவிழ்ந்து படுத்துட்டு நம்ம பண்ண போகிறோம். பத்த கோணாசனா பட்டர்ஃப்ளை, அது தெரியும். இப்போ அது எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம பத்த கோணாசனா வந்து பார்த்துடலாம். நார்மலாக வந்து எப்படி செய்யணுமோ பார்த்துடலாம். ஒரு கால் மடக்கிக்கோங்க, இன்னொரு கால் மடக்கிக்கோங்க, கால் ரெண்டும் சேர்த்து வச்சுட்டு கைகள் கோத்துட்டு பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து நம்ம பேசிக் வந்து ஆசனா. இது வந்து நம்மளோட ப்ராக்டிஸில் எப்பயுமே வந்து இது இருக்கணும். நீங்கள் இதை செஞ்சுட்டு தான் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் நல்லா அடுத்த ஆசனா போகிறதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த இடம் வந்து நல்லா வந்து உங்களுக்கு வந்து லூசன் பண்ணி கொடுக்கும். கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணிக்கலாம். இந்த பத்த கோணாசனாவை வந்து கர்ப்பிணி பெண்கள் தாராளமாக செய்யலாம். எல்லா டாக்டர்ஸுமே வந்து அவங்க வந்து நல்லா ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க இது செய்கிறதுக்கு. இது செய்யும் போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இது பேர் கிராயின் ஏரியா. இந்த கிராயின் ஏரியா வந்து நல்லா லூசன் ஆகி தரும். நமக்கு இந்த கீழ்ப்பகுதி வந்து நல்லா லூசன் ஆகிடுச்சுன்னா, அந்த மசில்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி வரத்துக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து இது தாராளமாக செய்யலாம். இதுக்கு அப்புறமேட்டு நம்ம பண்ண போகிறத அந்த குப்த பத்த கோணாசனம் வந்து பண்ணக்கூடாது. இது மட்டும்தான் அவங்க பண்ணணும். இது வந்து கொஞ்சம் கவனமாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ நம்ம ஆசனாக்கு போயிடலாம். இந்த பக்கம் அப்படியே திரும்பிட்டு செஞ்சிடலாம். நம்ம அப்படியே கவிழ்ந்து வந்து நம்ம படுக்க போகிறோம். இப்போ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் தண்டாசனால உட்காந்துக்கோங்க. ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ நீங்கள் வஜ்ராசனாக்கு வந்துடலாம். பத்த கோணாசனா போட்டுட்டே வந்து அப்படியே கவிழ்ந்து படுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். வஜ்ராசனம் வந்துட்டு இந்த வஜ்ராசனத்துல இருந்து உங்களோட இந்த முட்டி பகுதியை நல்லா வந்து விரிக்கணும். எவ்வளோ விரிக்க முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் விரிச்சிக்கலாம். பின்னாடி வந்து 2 கால் வந்து ஆனால் சேர்ந்து தான் இருக்கணும். இப்படி விரிச்சிட்டு அப்படியே முன்னோக்கி இப்படி கவிழ்ந்து படுக்க போகிறோம். கைகள் நீட்டி வச்சுக்கலாம். உங்கள் தாடை பகுதி கீழே இருக்கணும். One, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. தளர்த்திக்கலாம். மறுபடியும் வஜ்ராசனாக்கு வந்துடுங்க. ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இதுக்கு மாற்று ஆசனம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றும் இல்லை. கால்களை வந்து நல்லா முன்னோக்கி நீட்டிட்டு அப்படியே வந்து இப்படி ஆட்டி விட்டுட்டாலே நம்மளுக்கு வந்து நல்லா சரியாயிடும். அப்படி இல்லைன்னா கால்கள் ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து வச்சு இப்படி அழுத்திக்கலாம். ஏன்னா நம்ம வந்து கால் நல்லா விரிக்கிறோம். இந்த பெல்விக் ரீஜனை வந்து நம்ம முழுமையாக நல்லா விரிக்கிறதுனால வந்து கொஞ்சம் வலி ஏற்படலாம். அதனால வந்து நீங்கள் உடனே இந்த மாதிரி கால் தளர்த்திட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இன்னொரு முறை வந்து செஞ்சிடலாம். வஜ்ராசனம் போட்டுடலாம். நல்லா வந்து விரிச்சுக்கோங்க. இந்த பொசிஷன் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும். அதாவது வந்து பின்னாடி வந்து இந்த விரல்கள் எல்லாமே வந்து சேர்ந்து இருக்கணும். முன்னோக்கி இருக்கிற அந்த நீஸை மட்டும் தான் நம்ம வெயிட் பண்ண போகிறோம். இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்படி நாங்கள் கற்றுட்டே போகலாம். வந்துட்டு அப்படியே இப்படி எழுந்து இப்படி படுத்துக்கலாம். தாடை பகுதியை கீழே வச்சுக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. தளர்த்திக்கலாம். கால்கள் ரெண்டுமே சேர்த்து வச்சுக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். ஆசனா பண்ணுறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெல்விக் ரீஜன் ஃபுல்லாக வந்து நல்லா ஓப்பன் ஆகிடும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹிப்பு வந்து ஓப்பன் ஆகும். அதாவது இங்கே பேக்கில் இருக்கிறது வந்து நல்லா இப்படி ஓப்பன் பண்ணி தரும். அப்போ கொஞ்சம் லூசனாக இருக்கும். இது செய்ய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஆசனங்கள்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் வந்து முன்னாடி வந்து ஒரு ஸ்ட்ரெச்சஸ் மாதிரி தான்.
இப்போ ஒரு ஆசனான்னு ஒன்று எடுத்தோம்னா அது டேரெக்டாக வந்து அப்படி நம்ம போயிடக்கூடாது. அதுக்கு முன்னாடி வந்து சில ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இதை பண்ணலாம். இதுலேருந்து சின்ன பசங்களை வந்து பெரியவங்க வரைக்கும் செய்யலாம். ஆனால் கொஞ்சம் பார்த்து பத்திரமா செய்யுங்க. இப்போ அதாவது உங்களுக்கு வந்து இடுப்பில் வந்து ஒரு சர்ஜரியோ இல்லாட்டி வந்து நீல சர்ஜரி இருந்தால் தயவு செஞ்சு வந்து இதை தவிர்த்துக்கலாம். மற்ற எல்லாருமே வந்து இதை முயற்சி செஞ்சு பார்க்கலாம். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.